வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். இந்தியாவையும் அதன் ஜனநாயக அமைப்புகளையும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவமதிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். கவுஹாத்தியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், இந்திய ஜனநாயகத்தின் வலிமையை பிரதிபலிக்கும் நாடாளுமன்றத்தின் கதவுகளின் முன் உட்கார்ந்து கொண்டு டீ குடித்து பக்கோடாவை சாப்பிட்டதன் மூலம் உலக நாடுகளின் முன்பு இந்தியாவை ராகுல் காந்தி அவமானப்படுத்தியுள்ளார். காலை உணவை சாப்பிடுவதற்கு எந்த இடம் பொருத்தமானது என்பது கூட ராகுல் காந்திக்கு தெரியாதா என்று அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவையும் பிரதமர் மோடியையும் எதிர்த்த ராகுல் காந்தி இப்போது இந்தியாவையும் எதிர்க்க தொடங்கிவிட்டார் என்றும், பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசையும் எதிர்த்து போராடும் ராகுல் காந்தி மக்களவையில் பேசாமல் ஓடி ஒளிந்து விடுகிறார் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேலும் டெல்லியில் சர்வதேச அளவில் நடந்த ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாட்டில் இளைஞர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் அரை நிர்வாணமாக போராட்டம் நடத்தியதற்கு மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக அவர்களை ராகுல் காந்தி பாராட்டியதாக அமித்ஷா கடுமையாக சாடியுள்ளார். இந்தியாவை அவமானப்படுத்தும் காங்கிரசின் நடவடிக்கைகளை மக்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் என்றும் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.